ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? திருச்சினாலே ஸ்ரீரங்கங்க. ஸ்ரீரங்கனாலே அக்கார வடசல் தாங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கோயிலில் பிரசாதமாக கொடுப்பாங்க. இன்றைக்கி ஆடி வெள்ளினால் நான் வீட்டில் பிரசாதமாக வச்சேங்க. கோயிலில் கொடுக்குற பிரசாதமே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் இந்த அக்கார வடசலோட டேஸ்ட்டு தாங்க. கோயில் பிரசாதம்னா சும்மாவாக சொல்லணும். வாங்க நம்மளே எப்படி செஞ்சாலும் பார்த்தலாமா? ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கிலோ பச்சரிசி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா களைஞ்சி தண்ணி வடித்து வச்சுருங்க. இது ஊற வைக்கணும் அவசியம் கிடையாது. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். வெல்லம் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதை நல்லா நுணுக்கிக்கலாம். வெல்லம் நினைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அடுப்பில் சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. வெல்லம் பாவம் ஆகணும் அவசியம் இல்லைங்க. நமக்கு தேன் ஊற்றினா ஒரு மாதிரி திக்காக இருக்கும் பாருங்கள், அந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அது 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பு போட்டுக்கலாங்க. முந்திரி பருப்பு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் திராட்சை போடலங்க, ஏன்னா வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க, போட்டால் வேஸ்ட் ஆகும், அதனால் போடல. நீங்கள் திராட்சையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதை ஒரு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அதே நெய்யில் பார்த்திங்கன்னா நம்ம அரிசி களைஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. தண்ணி சுண்டுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் அரிசி நெய்யில் வறுக்கும்போது லைட்டாக பொரியுங்க, அந்தளவுக்கு பொரிஞ்சால் போதும். நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 5 கப் பால் ஊற்றிக்கிறேங்க. நான் பசும்பால் தான் எடுத்திருக்கேன். பசும்பால் கிடைக்கல, நீங்கள் பாக்கெட் பாலில் ட்ரை பண்ணுங்கள். தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க. இந்த பால்லே தான் இந்த அரிசி வேகணும். நல்லா வேகட்டும். இது ஒரு ஓரமாக வெந்துக்கிட்டு இருக்கட்டும். நான் 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேங்க. ஏன்னா அரிசி வேகிறதுக்காக 5 கப் ஊற்றிருக்கேன். நான் திருப்பி பால் கொஞ்சம் வச்சுருக்கேன். பத்தலைனா திருப்பி நம்ம பால் ஊற்றணுங்க. இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான். நல்லா வெல்லம் கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. நல்லா அரிசி வெந்துட்டுருக்கு பால்லையே. நல்லா குழஞ்சி வேகணுங்க. இந்தளவுக்கு குழஞ்சி வேகணும். அப்படியே கரண்டியில் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பாகை ஊற்றிடலாம். ஃபுல்லும் ஊற்றிடாதீங்க, அடியில் மண் இருக்கும், அதில் பார்த்து ஊற்றிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நான் எந்த கப்பில் அரிசி எடுத்தனோ அதே கப்பில் 1.5 கப் நெய் எடுத்துருக்கேங்க. நீங்கள் சட்டெல்லாம் செஞ்சிட முடியாதுங்க. எப்படி 2 மணி நேரம் ஆகும். நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு போயெல்லாம் உட்காந்துடாதீங்க, அடி பிடிக்கும். பக்கத்துலேருந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ எல்லா நெய்யும் ஊற்றிடாதீங்க, பாதி மட்டும் ஊற்றுவோம். பாதி ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடுங்க. இதுக்கு நெய் நிறையா ஊற்றணுங்க. நம்ம ஊற்றுற நெய் நல்லா கிண்டி மேலே வருங்க. அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். மீதி எடுத்து வச்ச பாதி நெய்யும் ஊற்றிக்கிறேங்க. ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. நெய் கொலஸ்ட்ரால்லாம் கிடையாதுங்க. நெய் ரொம்பவே உடம்புக்கு நல்லதான். அதில் இவ்வளோ நெய் ஊற்றுறோன்னு பயப்படாதீங்க. இப்போ நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்ரீரங்கம் கோவில் பிரசாதம் அக்கார வடசல் அம்மா ஸ்டைலில் ரெடிங்க. இது கிண்ணத்தில் வச்சு ஸ்பூன் போட்டெல்லாம் சாப்பிட்றாதீங்க. சுட சுட வாழை இலையில் வச்சு நெய் ஒழுக எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன். இதோட டேஸ்ட் அப்படி இருக்குங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பாப்பீஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், தேங்க்யூ.